3, 2, 1. Welcome back to PINJUKARANGAL. Hi, hello friends. Welcome back to PINJUKARANGAL. எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? ஓகே, நம்ம ஃபோனடிக்ஸ் இன் தமிழ் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளஸ்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கிளஸ்டர்ஸா அப்படின்னா என்ன? அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒவ்வொரு எழுத்துக்களுக்குரிய சவுண்ட் மட்டும்தான் பார்த்துருப்போம். இப்போ 2 எழுத்துக்களை சேர்த்து ஒரே சவுண்டாக எப்படி வருது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் கிளஸ்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட மீராவும் ரித்துவும் இருக்காங்க. ஹாய் டீச்சர். ஹாய் மீரா, ஹாய் ரித்து. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கிளஸ்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த கிளஸ்டர்ஸ் கூடயே பிக்சர்ஸையும் மிங்கிள் பண்ணி நம்ம வார்த்தைகளாக பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோ என்னவா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கிளஸ்டர்ஸை யூஸ் பண்ணின பிளண்டன் செய்யலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா எஜுகேஷன் வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் சேல, அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே என்ன குட்டீஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் உள்ள போர்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் சே, லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நம்ம 3 சவுண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது 3 கிளஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம். கிளஸ்டர் நம்பர் 1 CH, கிளஸ்டர் நம்பர் 2 SH அண்ட் கிளஸ்டர் நம்பர் 3 WH. இந்த 3 கிளஸ்டர்ஸும் என்ன சவுண்டோட இருக்குது, அந்த சவுண்டு மேட்ச் பண்ண மாதிரியான பிக்சர்ஸையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு சவுண்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதே 3 சவுண்ட் இங்கே இருக்குது பாருங்க, CH, SH அண்ட் WH. இப்போ CHோட சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ச். மீரா, ரித்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ச் ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா SH. SHோடைய சவுண்டை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிக்சர் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா மீரா, ரித்து? பார்த்திருக்கோம் டீச்சர். அந்த குழந்தை என்ன சொல்லிட்டு நிற்கும், அதாவது வாயில கை வச்சுட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே சவுண்டு தான் இந்த SHக்கு. அதை இனிமே நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறப்பீங்களா மீரா, ரித்து? மறக்க மாட்டோம் டீச்சர். சரி, இங்க WH அப்படின்ற ஒரு கிளஸ்டருக்கு என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா V. அதே தான் WHக்கு என்ன சவுண்ட், மீரா, ரித்து சொல்லுங்க? V. இப்போ நீங்க அடுத்து அதை வார்த்தையோட, அதாவது பிக்சரோட நீங்க மிங்கிள் பண்ணி வார்த்தையா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ச் அப்படின்ற சவுண்டை பேஸ் பண்ணி சில பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ச் as in chair, ch as in chair, ch as in chair, ch as in chair, ch as in cherry, ch as in cherry, ch as in cherry, ch as in cherry, ch as in bench, ch as in bench, ch as in bench, ch as in bench, ch as in torch, ch as in torch, ch as in torch, ch as in torch. இப்போ உங்களுக்கு அந்த ச் சவுண்ட் வந்து நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சவுண்டுக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் உங்களுக்கு நல்லாவே மனசுல பதிஞ்சிருக்கும். இப்போ அதுக்குரிய வார்த்தைகள் என்னன்றத பார்க்கலாம். ஷ் as in shirt, sh as in shirt, sh as in shoes, sh as in shoes, sh as in brush, sh as in brush, sh as in fish, sh as in fish, sh as in fish, sh as in fish. வெரி குட், வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். WH இந்த கிளஸ்டருக்கு என்ன சவுண்ட் சொன்னேன்? V. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கலாம். V as in wheel, V as in wheel, V as in wheel, V as in wheel, V as in wheat, V as in wheat, V
as in wheat. V as in wheat. வீட்னா என்ன? மீரா, ரித்து யாருக்கா தெரியுமா? கோதுமை டீச்சர். வெரி குட். அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க. வீட்னா கோதுமை. அடுத்தது V as in whale. V as in whale. V as in whale. V as in whale. அடுத்தது V as in whistle. V as in whistle. V as in whistle. V as in whistle. வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா 3 சவுண்டும் என்னென்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் இப்போயே சொல்லிடுறேன். இந்த சவுண்ட்ஸை பேஸ் பண்ணினா பிளண்ட் அண்ட் சே அந்த வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சு கரங்களுடன். பாய்.